தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க ஒரு உயர்வான குணத்தை இருப்பாங்க. ம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இவங்க நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா உதவி செஞ்சு சரியான ஒரு இதுல வந்து வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க. ஏணி மாதிரி ஏணி மாதிரி இருப்பீங்க. இவங்களுடைய பேச்சுல வந்து உண்மை இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இவங்க வந்து பேசுவாங்க. சில பேருக்கு இவங்களுக்கு வந்து ஜாதகம் எதுவுமே தெரியாது. ஆனா பாருங்க இவங்க சொல்ற ரொம்ப வந்து நேர்மையான குணங்கள் அதிகமா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்டு இருக்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா உங்களால் தான் எங்கள் சேனல் வந்து இந்த ஜோதிடர் சேனல் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால் தான் நாங்கள் இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதுமையாக இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ளே ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம், ஏன் ராசி இப்படியா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு குணத்தை தான் அவங்க சொல்ல போகிறாங்களாம். அடுத்தது, இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்போ வந்து எங்கெங்கேயாவது ஆன்லைனில் விற்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க, அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முடியெல்லாம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடி வளர்கிறதுக்கும் முக அழகாக இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும் உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம். கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களும் அழகாக இல்லை இல்லையா? இப்போது அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன சொல்ல போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் இன்ட்ரடியூஸே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது 12 ராசிகளுக்கு ஒரு ஒரு எங்கள் ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அதை பிரமிச்சு பார்க்க போகிறாங்க ஒரு ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலே நீங்கள். உங்களை நீங்களாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா அழகுக்கும் முடிக்கும் அதை விட எங்கள் குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதை அப்படியே அழகாக காது குளிர கேட்கணும்னு காத்துட்ருக்கேன். அடுத்தது பெண்களுக்கும் வந்து முக அழகுக்கும் முடி வளர்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள், என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்போ பொதுவாகவேம்மா ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமாம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா, நீங்களே பாருங்க ஆச்சரியமாக கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் திறமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்கேன். அது மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும். எல்லாரும் பார்க்குறப்ப நேரத்தில் சந்திக்கிற முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. தன்னம்பிக்கை தான் இப்ப செய்யவே முடியும். அதனாலதான் பாருங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும் உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். இன்னைக்கு நிறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. அப்ப அந்த முடி அழகுக்கும் முக அழகுக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு உணவியல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறன்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள்லாம் உண்மையிலே வந்து எங்களுக்கு தேவை. பெண்களுக்கு சங்கரேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா உணவு முறைகள் வந்து இப்போ நிறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும், முடி வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், அதெல்லாம் மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
நிறைய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இந்த 12 ராசியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கான ரகசிய குணங்கள் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நான் தனுசு ராசி தான். ரகசிய குணம் ஒன்று இருக்கும், அது நமக்கே தெரியாமல் இருக்கும். அது கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது தனுசு ராசி பெண்களுக்கு அழகா இருக்கிறதுக்கும் பொலிவா பளபளன்னு இருக்கணும், ஜொலிக்கணும், முடி நல்லா நீட்டா வளரணும், அதுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க ஒரு உயர்வான குணத்தை இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அந்த மாதிரி அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இவங்க செயல்பாடுகள் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும். பொதுவா வந்து யாரையும் வந்து மனசை வந்து காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து இவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நம்மளால எதுக்கு அவையும் கஷ்டப்படுத்தணும், நம்மளையும் பார்த்துட்டு போவோம், அவனுக்கான தண்டனை கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பழி வாங்குற குணம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இவருக்கு இருக்கும் மற்ற ராசிக்காரெல்லாம் பார்க்கறத விட. ஆனா பாருங்க கொஞ்சம் வித்யா கர்வம் இருக்கும். என்னதான் வந்து படிக்காம இருந்தாலும் பாருங்க, அதிகமா படிச்சாலும் பாருங்க, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இவங்க நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா உதவி செஞ்சு சரியான ஒரு இதுல வந்து வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க, ஏனி மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி குணம் ரொம்ப உங்களுக்கு உயர்வா தான் இருக்கும். அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய இருக்காதுங்க. இப்போ தனுசு ராசிக்காரலாக நிறைய வந்து முன்னேற்றம் அடைஞ்சவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா அந்த முன்னேற்றத்தை அடைஞ்சோன்னே பாருங்களேன், போமாண்டு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இதை நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களும் தனுசு ராசிக்காரங்க தான். ஆனா பாருங்க திருப்பி அடுத்த யாருக்கா உதவி செய்யாம இருப்பாங்களா? இருக்க மாட்டேங்க, மனசு கேட்காது. அப்ப நம்ம போய் வழிகாட்டியா இருப்போம். ஒரு கைகாட்டி மரம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரோடு 2 ரோடு பிரியுது அப்படின்னா இவங்க போகக்கூடிய பாதையை வந்து இந்த கைகாட்டியை பார்த்தா நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையில் நல்ல பாதையை காட்டக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்கள் தான் இருக்குது. இவங்களுடைய பேச்சுல வந்து உண்மை இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இவங்க வந்து பேசுவாங்க. சில பேருக்கு இவங்களுக்கு ஜாதகம் எதுவுமே தெரியாது. ஆனா பாருங்க இவங்க சொல்ற வார்த்தைகள் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில உயரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்க பேச்சை வந்து முக்கியமா கருதக்கூடிய அமைப்புல இவங்களுடைய பேச்சு தன்மை வந்து அப்படி இருக்கும். சிறந்த வக்கீல் அவங்கெல்லாம் பார்த்து தனுசு ராசியை சேர்ந்தவங்க தான். கேள்விகள் பாயிண்ட் எல்லாமே தன்னை சார்ந்தவர்களுக்கு எப்படியாவது காப்பாற்றணும். ஒருத்தர் வந்து கொலை வேண்டே போனா கூட தனுசு ராசியை சேர்ந்த வக்கீல்கிட்ட போயாச்சு அப்படின்னா காப்பாத்திடுவாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டோம். தன்னை வந்து நம்பி வந்துட்டான்ல, அப்ப நான் தானே அதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப வந்து நேர்மையான குணங்கள் அதிகமா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை முறைய வந்து பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரமா ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் இவங்ககிட்ட வந்து. அந்த அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன வயசுலயே வந்து அதிகமான அளவுல புகழுக்கு மயங்கக்கூடியவங்களும் இவங்க தான். புகழ்ந்து பேசினாலே போதும், உங்களை மாதிரி முடியுமா அப்படின்ட்டாலே போதும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் கைட்டி குடுத்துற வேண்டியதுதான். புகழ்ந்தாலே கைட்டி நம்ம. இவங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப வந்து உயர்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாரையும் அழிக்கிறதுக்காக நீங்க வந்து உங்களுடைய சிந்தனைகளை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து வளர்ச்சி பாதை நோக்கியே சிந்தனை தான் அதிகமாகவே இருந்துகிட்டே உங்களுக்கு வந்து எல்லாரையும் பாருங்க மோட்டிவேட் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆலோசனை சொல்றதுங்கிறது வேற, ஒருத்தர் வந்து என்ன சொன்னா அவங்க வந்து செயல்படுவாங்க. மற்றவர்களை இயக்கக்கூடிய சக்தி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் கவலைப்படுவாங்க. இப்போ மற்றவர்களை பாருங்க சமூகத்து மேலே அதிகமான அக்கறையும் ஒரு ஆர்வமும் கொண்டவங்க இவங்க தான். நிறைய பாருங்க ஆன்மீகம் சங்கங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் தலைவராக இருப்பாங்க. கோவில் சார்ந்த எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு ஆன்மீக சங்கங்கள் இருக்கும்ல, அதுக்கு வந்து இவங்க தான் தலைவராக பொறுப்படுத்து அதை நல்ல ஒரு வழிகாட்டியாக கொண்டு போகக்கூடியது இவங்க தான். இன்னொன்று பாருங்க, இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க நிறைய வந்து டூர் பிடிப்பாங்க. சுற்றுலா போகிறது ரொம்ப அதிக விருப்பம். ஒரு 4 பேர் சேர்க்கணும், ஒரு 10 பேர் சேர்க்கணும், நம்ம வந்து நம்மளே டிராவல் பண்ணி கூட்டு போகணும், ஜாலியா போகணும். நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கணும்னா கூட எங்க ரசனையான டீ கிடைக்கும் அங்கதான் போய் குடிப்பாங்க. அதுக்காக ஒரு 4 கிலோமீட்டர் போனா கூட பரவாயில்ல, ஒரு 10 கிலோமீட்டர் போனா கூட போதும் இல்லை, எங்கேயாவது வாய்க்கு ருசியான சாப்பாடு கிடைக்கா நம்ம அங்க போய் தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொள்கை கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அவங்களுடைய அழகுக்கும் முடிக்கும் சொல்லுங்க பாப்போம் ஒரு டிப்ஸ். இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வந்து வாயு தொந்தரவு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்க முடிஞ்ச அளவு பாருங்களேன்,
அசைவத்தை குறைச்சிடணும். அசைவத்திலையும் பாருங்க, சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் விட்டாங்க அப்படின்னா எண்ணெய் சார்ந்த உணவுகளை ரொம்ப வந்து குறைக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. அதிகமா இவங்க வந்து முகத்துல வந்து பசும்பால் வந்து டெய்லி காலைல எந்திரிச்சோடனே வந்து வெறும் காய்ச்சாத பாலில் தான் வந்து கொஞ்சம் பாஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா முகத்துல உள்ள அப்ளை பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இவங்க வந்து முகத்தை கழுவினாங்கன்னா இதே இது 120 நாள் செஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் பாருங்க, தலைக்கு அப்படின்னு பாக்குறப்ப வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து இவங்க ஏத்து அந்த மண்டையில பூரா தலையில பூரா அப்ளை பண்ணிட்டே வரணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு சாம்பு போட்டு குளிச்சாங்க அப்படின்னா முடி வந்து நல்ல ஒரு பளபளப்பாகவும் நல்ல உறுதியான தன்மையாகவும் இருக்க ஆரம்பிக்கும். சூப்பர்மா, நல்ல பதிவு. அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான பதிவு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து பால் போட்டு வாஷ் பண்ணுங்க, இல்லை பாலில் தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிங்க. தலைக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களோட ரகசிய குணமும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன குணம் சொன்னாங்க, நீங்கள் என்னென்ன டிப்ஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்றது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேறு எந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் இருக்குது, நேர்லேயும் நீங்கள் போய் சந்திக்கலாம். தேங்க்யூ.